வெல்கம் டு சர்மிஷ் கிச்சன். இன்னைக்கு பச்சைப்பயிர் பாலாக்கீரை கடையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பச்சைப்பயிர் நான் ஒரு கப் எடுத்துருக்கேங்க. ஒரு கப்பு பச்சைப்பயிர் எடுத்து நம்ம நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் இப்போ நான் குக்கரில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் இதை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை அவிச்சிடலாங்க. பாலாக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதை ஸ்மால் பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பச்சைப்பயிர் இப்போ ப்ரெஷர் வந்துருச்சுங்க. பச்சைப்பயிருக்கு நான் ஒரு 5 விசில்ஸ் விட்டுருக்கேன். இப்போ ப்ரெஷர் அடங்கினவுடனே நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. பச்சைப்பயிர் ப்ரெஷர் அடங்கிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பச்சைப்பயிர் நல்லா வெந்திருக்குங்க. இந்த அளவுக்கு பச்சைப்பயிர் வெந்திருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாலாக்கீரை ஆட் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ கீரை ஆட் பண்ணுறேன். இப்போ கீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கூடவே என்ன பண்ணணுன்னா பூண்டு பாருங்கள், பூண்டு ஒரு 5 பல் 6 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சீரகம், மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணியாச்சுங்க. கீரை வெந்ததும் நம்ம கடைஞ்சிட்டு தாளிப்பு கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சுங்க. பச்சைப்பயிர் கூட நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம கீரையை கடைஞ்சி தாளிச்சிடலாங்க. கடையலாம். கீரை கடைஞ்சாச்சுங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நான் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. போதுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. மிளகாய் மட்டும்தான். மிளகாய் பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்துடலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கீரைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா மணமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு கொட்டிடலாம். கீரையில் கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க. பச்சைப்பயிர் பாலாக்கீரை கடையல். பச்சைப்பயிர் ரொம்ப சத்துங்க. பாலாக்கீரையும் இரும்பு சத்து அதிகங்க. இப்படி குழந்தைங்களுக்கு கடைஞ்சி கொடுங்க. நாங்கள் மிளகாய் போட்டு கடையிலங்க. சரி, காரம் கம்மியாக இருக்கட்டும், நான் தாளித்து மட்டும் கொட்டியிருக்கேங்க. இதுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்தாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த கீரை கடையல் நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.